வெல்கம் பேக் டு கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அடை தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் 2-3 அடை ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் கவிதா கிறிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பண்ண போகிற அடை ரெசிபி அதிலிருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் மெஷர் பண்ணுறதுக்கு. நீங்கள் டம்ளரோ கப்போ எது எடுத்திருந்தாலும் நீங்கள் அதிலே மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ 3/4 கப் அளவு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி அளவு பைத்தம்பருப்பு, 1 கைப்பிடி அளவு உளுத்தம்பருப்பு. இது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கருப்பு உளுந்துலேருந்து எப்படி வெள்ளை உளுந்தாக மாற்றுறது அப்படிங்கிற வீடியோவும் நான் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே டம்ளரில் நான் 1.5 டம்ளர் அளவு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 3 தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு 2-3 மணி நேரம் இதை ஊற விட்டுடலாம். இன்றைக்கி இது கூட நான் காய்கறியும் சேர்க்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ இதை நல்லா கழுவி ஊற வச்சாச்சு. இது கூடவே நான் 4 வத்த மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மிளகாவை இது கூடயே சேர்த்து ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும் போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா 3 மணி நேரம் ஊறிடுச்சு. இதில் 2 துண்டு இஞ்சியை நல்லா தோல் நீக்கிட்டு கழுவிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 3 கைப்பிடி அளவு மட்டும் அரிசி பருப்பை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா மீதியெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். கொரப்பாக அரைக்கும் போது தான் அடை தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாவே இருக்காது. இப்போ இது கூட சோம்பு ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன். சோம்பு நம்ம இந்த மாதிரி நிறையா சேர்க்கும் போது அடை நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போதே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை இப்போ நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள், மிளகாய் சோம்பு எல்லாமே மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மீதி இருக்கிற அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு கல்லுப்பும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ மாவை ரெடி பண்ணியாச்சு. கூடவே என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்கணுமோ அதெல்லாம் ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன அப்படின்றத ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே நான் கலந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம், இல்லை வெறும்னே பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். பட் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்க்கும் போது இந்த மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு சேர்த்திங்க அப்படின்னா அதோட ஃப்ளேவரும் மாவில் நல்லா இறங்கியிருக்கும். அதே சமயம் நம்ம என்ன ஸ்லைஸாக கட் பண்ணியிருந்தாலும் இன்னும் நமக்கு மெலிசான பீசஸும் கிடைக்கும். இது மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மாவில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி துண்டு சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். இதே மாதிரி ஒரு 2 துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ரெண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே விருப்பமான காய்கறிகள் என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் நான் தரேன். பரங்கிக்காய், கேரட், முருங்கைக்கீரை, சொரக்காய் இதெல்லாம் சேர்க்கலாம். இன்றைக்கி நான் மீடியம் சைஸ் சொரக்காய் பாதி எடுத்து அதோட தோலை செதுக்கிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். சொரக்காயில் கொஞ்சம் நீர் சத்து இருக்கும், அதனால் சொரக்காயெலாம் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் மாவில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம். கூடவே பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம்.
மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி அதில் சேர்த்துக்கலாம், தண்ணியாக கரைச்சிக்கலாம். இன்னொரு பவுலில் நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதுலேருந்து பாதி மாவு மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். நைட்டுக்கு டின்னருக்கு தேவையான அளவு மட்டும் நான் தனியாக பிரித்து எடுக்கிறேன். ஏன்னா எல்லா மாவுலேயுமே நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துறோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பாதி அளவு மட்டும் எடுத்துகிட்டு தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மீதியை உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்போ தான் மாவு புளிச்சு போகாமல் இருக்கும். இரும்பு தோசைக்கல்லில் நான் தோசை ஊற்றியாச்சு. அடை தோசை அப்படிங்கிறதுனால புளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் பாதி மாவை உடனே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். தேங்காய் துருவல் சேர்த்த மாவில் நான் தோசை ஊற்றிருக்கேன். அதே மாதிரி அடை தோசைக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஒரு 4 ஸ்பூன் அந்த மாதிரி கூட நம்ம எண்ணெய் சேர்க்கணும். அதனால் நல்லெண்ணெயாக சேர்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றி தான் இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா கலர் மாறிடும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதை ஹை ஃப்ளேமில் வேக வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வேக வச்சுடுங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டுட்டேன். திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் நல்லா டார்க் ஸ்பாட்ஸ் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கவிதா கிறிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.